சிறப்பாக இருக்குங்க. ஆனா வாரத்துடைய ஆரம்பம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும், உங்களுக்கு கடினமான உழைப்பை வாங்கினாலும், போக போக உங்களுக்கு உழைப்பிற்கு ரொம்ப அதிகமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்து தர அவர் தயாராக இருப்பாருங்க. அதனால உங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தயக்கம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024 வருடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையிலான நமது கடகராசி வார பலன்களை தான் இந்த வீடியோல காண இருக்கிறோம். எனவே நமது கடகன்புடைய ராஜபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. வாங்க இந்த வாரம் நமது கடகராசி வார பலன்களுக்கு இப்ப போகலாம். இந்த வார கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 5 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2024 வருடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல வைகாசி 25ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க. அடுத்து இரண்டாவது மாற்றமாக ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல வைகாசி 27 அன்னைக்கு புதன் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்திர பகவானுடன் இணைந்து கொள்கிறார். மூன்றாவது மாற்றமாக 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 வருடம் திங்கட்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல வைகாசி 28 அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. நான்காவது மாற்றம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி 2024 வருடம் புதன்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல வைகாசி 30 அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறார். கடைசி மாற்றமாக ஜூன் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல வைகாசி 31 அன்னைக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கடகராசி என்பர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளில் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகளை கண்டிப்பாக பெறுவீங்க. ஸோ ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால சிறு தடைகளை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். முக்கியமான சில பணிகளை நிறைவேற்றணும் அப்படின்னா அதற்காக நீங்கள் சில புகழ்மிக்க விஐபிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இதுங்க. இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விடாமுயற்சி அப்படின்றது கண்டிப்பாக வேணும். அதன் மூலமாக நீங்க எதிர்பார்த்தபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் நீங்க செய்யும் போது நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம். உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால உடல்ல கொஞ்சம் சோர்வுகள் அதிகரிக்கலாங்க. உங்க பேச்சுக்கள்ல அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய வாரம் இந்த வாரம். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும். அதை நீங்க தாராளமாக செய்யலாம். தேவையற்ற செலவுகள் என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு அதெல்லாம் நீங்க குறைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால கடன் பிரச்சனைலாம் ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை நிதானத்தோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உங்களுக்கு யாருடைய ஊக்கமும் உற்சாகமும் உங்களுக்கு தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் நல்ல பிரகாசமான மனநிலையும் நீங்க இருப்பீங்க. உங்களுடைய மனநிலை காரணமாக சிறப்பான நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. உங்களை சுற்றியுள்ளவர் எல்லாருமே உங்களை நன்றாக புரிந்து கொள்வாங்க. நீங்களும் மற்றவங்களை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுவீங்க. எனவே உங்களது திறமையை முழுமையாக பயன்படுத்தி மற்றவர்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நீங்க உங்க திறமைகளை வெளிப்படுத்துங்கள். முழுமையாக நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதனால இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பச்சை இலை காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இந்த வாரம் சொந்த தொழில் நீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது திறமையின் மூலமாக நீங்கள் வாடிக்கையாளர்களை ஈஸியாக கவர முடியும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த வாரம் இருக்கிறது. கலைஞர்கள் புதிய புதிய வாய்ப்புகள் பெறுவதற்காக ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவாங்க. ஆனாலும் பொறுமை கண்டிப்பாக தேவை. ஷேர் மார்க்கெட்ல நீங்க புதிய முயற்சிகளை இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டாம். ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு சுபாரான லாபம் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரத்துல வியாபாரத்துல உங்களுக்கு அலைச்சலுக்கு அப்புறம் தாங்க கொஞ்சம் ஆதாயம் கிடைக்குங்கிறதுனால நீங்க அலைச்சல்களை தவிர்க்க வேண்டாங்க. கூடுதலாக திட்டமிட்டு செயலாற்றினால் கொஞ்சம் நீங்க அலைச்சலை குறைத்துக் கொள்ள முடியும். உங்க கூட்டாளி எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, உங்க கூட்டாளியுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுங்க. வெளியில போய் இங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வெளி உணவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலை விஷயமாக வேறு மாநிலம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாங்க இந்த வாரம். அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க பயணங்களின் போது உங்க செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப அவசியம். அன்பர்களே, நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுறீங்கன்னா உங்களுக்கு தினசரி புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலில் வரக்கூடிய ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதனால உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க, எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு ஆதரவாக அமையும். ஸோ அனைவருமே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உத்தியோகத்துல பணிபுரியக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வித் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே
அற்புதமான வாரம். இந்த வாரம் நீங்க சக ஊழியர்கள் கூட பழகும்போது மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகம் தரும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உற்சாகம் தருங்க. இந்த நேரத்துல உங்க அலுவலக பணியில உங்களுக்கு வாரத்தோட ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கூடுதலாக பொறுப்புகள் கிடைக்கலாங்க. ஆனாலும் உங்க துறையில அது நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருங்கிறதுனால புதிய பொறுப்புகள் கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. நீங்கள் மனதுல ப்ரெஷர் இருக்கும்போது, அழுத்தம் இருக்கும்போது நீங்க அமைதியாக நீங்கள் மற்ற வேலைகளை கவனித்து உங்க வேலையில ப்ரெஷர் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை குறைத்துக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை உருவாக்கி கொள்வதற்கான பொழுதுபோக்குகளில் நீங்க தாராளமாக ஈடுபடலாம். கொஞ்சம் உங்க பணிகளையும் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்க மனக்குழந்த காதலரானவர் நீங்க எந்த அளவுக்கு உங்க காதலரை நேசிக்கிறீங்க அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையை பரிசோதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. அந்த மாதிரி தேர்வுகள் நடந்தாலும் அதுல நீங்க தேர்ச்சி பெற்றுருவீங்க. ஸோ அது உங்களுடைய காதலை இன்னும் பலப்படுத்தும். காதலர் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை பரஸ்பரமாக 2 பேருக்குமே அதிகரிக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. திருமணமானவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் உங்க வாழ்க்கை துணையை சிறப்பாக உணர நீங்கள் இரவு உணவு எங்கேயா வெளியில போய் நீங்க சாப்பிடலாங்க. அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு இனிமையான நல்ல ஒரு இல்லற வாழ்க்கைக்கான அடித்தளம் உங்களுக்கு அமையும். நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க வாழ்க்கை துணை சொல்லாமலேயே சில முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. உங்க வாழ்க்கை துணையோட தொலைபேசி வழியாகவோ அல்லது நீங்க ஏதாவது Facebook, WhatsApp போன்ற சமூக ஊடகங்கள் வழியாகவோ நீங்க மணிக்கணக்கில் பேச முடியும். இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இருக்கிறதுனால குடும்பத்துல சலசலப்பு இருக்கலாம். கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குங்க. ஆனா சேமிப்பு உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. கொஞ்சம் சேமிப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு மூத்த சகோதரர் அல்லது சகோதரியின் ஆதரவு உங்களுக்கு வேற லெவலில் இந்த வாரம் பெருகும். இதன் மூலம் பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்க ஈஸியாக வெற்றி பெற முடியும். இதற்காக உங்களது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களது சகோதர சகோதரிகள் அதுவும் மூத்த சகோதர சகோதரிடம் நீங்க தெரிவிங்க. அதன் மூலமாக உங்க பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உயர்கல்விக்கு நீங்க தயாராகிறீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான வாரமாக அமையுங்க. குறிப்பாக வாரத்துடைய ஆரம்பம் கொஞ்சம் கடினமாக உங்களது உழைப்பை வாங்கினாலும் அதிகமான உழைப்பை நீங்க தயங்காமல் போடுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. உங்க கடினமான உழைப்புக்கேற்ப நல்ல மார்க்ஸை நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். நல்ல ஒரு கல்வி முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க சூரியனை வழிபட்டு வாருங்கள். மேலும் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க தட்சிணாமூர்த்திக்கு வில்வ இலையால அர்ச்சனை செய்வது நல்லதுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. மேலும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மூலமாக நம்ம தினசரி ராசிபலன்கள் உங்களை ரீச் ஆகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஆதரவு தரும் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியங்க. அதை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்களை தெரியப்படுத்தினால் எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவியாக இருக்கும் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.